வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிடெண்ட்னா என்ன, அப்புறமேட்டு ஷேர் பைபேக்னா என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த டிவிடெண்ட் அண்ட் ஷேர் பைபேக்கை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு கம்பெனி எடுத்திருப்போம். அந்த கம்பெனி ஏபிசி லிமிட்டட்னு அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் வந்து எவ்வளோனா 30 இருக்குது. இப்போ இந்த கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs. இப்போ இந்த கம்பெனிக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs. இப்போ இந்த டோட்டல் ரெவன்யூயும் இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணால் வர்றது தான் டோட்டல் ப்ராஃபிட். அது இந்த கம்பெனிக்கு 3 lakhs இருக்குது. இப்போ அடுத்ததான் இந்த கம்பெனி கிடச்சிருக்க 3 lakhs ப்ராஃபிட்டை வச்சு இந்த கம்பெனி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இந்த கம்பெனி இதை வச்சு 3 விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது இந்த கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் தரலாம், அல்லது இந்த கம்பெனி அவங்க இந்த ஷேர்ஸை பைபேக் பண்ணலாம். இந்த 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இதில் ஃபஸ்ட்டாக நம்ம இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போது இந்த ஏபிசி லிமிடெட் இந்த கம்பெனி நம்ம முன்னே பார்த்த மாதிரி 3 lakhs ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி போர்ட் மீட்டிங்கில் இந்த 3 lakhs ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இப்போ இந்த கம்பெனி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த கம்பெனியோட க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா அதிகமாகும். இந்த க்ரோத் பொட்டன்ஷியல் அதிகமாகிறது மூலிமா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் அதிகமாகும். இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகிறதுனால ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நல்லது. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகிறதுனால எப்படி ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகிறது மூலிமா ஷேரோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் ஒரு பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட் யாரெல்லாம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பண்ணுவாங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் நிறைய இந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட இனஃப் கேபிட்டல் இருக்காது. ஸோ அவங்க இந்த மாதிரி டிவிடெண்ட்லாம் கொடுக்காம அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்க க்ரோத்தை அக்ரெசிவாக ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது டிவிடெண்ட். இப்போ இந்த டிவிடெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, அதாவது ஏபிசி லிமிட்டட்ன்ற கம்பெனி முன்னாடி பார்த்த மாதிரி ப்ராஃபிட்டாக 3 lakh rupees பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இந்த ப்ராஃபிட்டை அவங்க போர்ட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த கம்பெனியில் 30 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த 3 lakh rupees இந்த 30 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுத்தா வர்ற அமௌண்ட் தான் இந்த 10,000 rupees. இந்த 10,000 rupees தான் ஒரு ஷேர் ஹோல்டரோட டிவிடெண்ட். இப்போ இந்த டிவிடெண்ட் யாரெல்லாம் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான் தருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கும். மிட் கேப் கம்பெனிஸும் தருவாங்க. பட் ஆனால் அவங்க மேக்ஸிமம் அந்த கம்பெனிஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்மால் கேப் கம்பெனிஸும். இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த டிவிடெண்ட் தரதுன்றது. ஏன்னா இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு ஸ்டாக்கை ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்பிட்வீன் டைமில் எந்த விதமான ரிட்டர்ன்ஸுமே இருக்காது. அவங்க ஸ்டாக்கை விற்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இன்பிட்வீனில் அவங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கமாட்டாக இருக்கும் இந்த டிவிடெண்ட் இன்கம். இந்த டிவிடெண்ட் தர கம்பெனிஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ தட் இன்வெஸ்டர்ஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஷேர் பைபேக்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இதுலேயும் ஏபிசி லிமிட்டடவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஏபிசி லிமிடெட் அவங்க போர்ட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணி ஷேர் பைபேக் பண்ணலான்னு சூஸ் பண்ணுறாங்க. இப்போ எதுக்காக இந்த ஷேர் பைபேக் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒரு ஸ்டேபிளான ஓனர்ஷிப் கிடைக்கும். அல்லது இந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக இருக்கலாம். ஸோ தட் இந்த கம்பெனியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணலாம். அல்லது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்து நல்லா இருக்கிறதுனால ப்ரொமோட்டர்ஸ் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை அதிகமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலான்னு நினைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் ஷேர் பைபேக் நடக்கும். அடுத்ததாக ஒரு கம்பெனி ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டெசிஷனை யார் முடிவு பண்ணுவா? ஷேர் பைபேக், டிவிடெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் முடிவு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷேர் பைபேக்கில் 2 டைப்பாக பண்ணுவாங்க. ஒன்று ஓப்பன் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க, இன்னொன்று டெண்டர் ஆஃபரில் பண்ணுவாங்க. இந்த 2 டைப்பில் தான் ஷேர் பைபேக் நடக்கும்.